நீர் கட்டணம் அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம். இந்த ஆண்டின் அடுத்த 6 மாதங்களுக்கு நீர் கட்டணத்தில் எவ்வித திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். வருடத்தின் முதல் 6 மாதங்களில் நீர் சுத்திகரிப்பு பணிகளுக்காக சபைக்கு பெரும் செலவு ஏற்படவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய நீர் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை என அமைச்சர் சுசில் ரணசிங்க கூறியுள்ளார். ஆண்டுதோறும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை நீர்க்கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படுவதுடன் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்கும் நீர்க்கட்டண திருத்தம் எதனையும் மேற்கொள்ளாதிருக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்த 6 மாத காலத்தில் 18% மின்சார கட்டண அதிகரிப்பு மாத்திரமே ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பு உண்மையில் நீர் சுத்திகரிப்பு பணிகளை பாதிப்பதில்லை. மின்சார கட்டண அதிகரிப்பே பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. எனினும் நீர் கட்டணத்தில் மின்சார கட்டணத்தின் பங்கு 12% மாத்திரமே ஆகும். எனவே அந்த 12% அளவே 18%-ஆல் அதிகரித்துள்ளது. அது ஒரு அலகு நீருக்கு சுமார் 2.50 ரூபாய் போன்றதொரு தொகையாகும். இதனால் இந்த 6 மாத கால செலவினம் மிக குறைந்த அளவிலேயே பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே பெரும்பாலும் அடுத்த 6 மாத காலங்களுக்கும் நீர்க்கட்டணத்தில் திருத்தம் செய்யப்படாமல் இருக்கவே வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ளார்.